நிர்வாக பிரிவு டிஜிபி வெங்கட்ராமன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, செய்தி குறித்த முழுவதும். புதிய பொறுப்பு டிஜிபியாக அறிவிக்கப்பட உள்ள வெங்கட்ராமன் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்க தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழக காவல்துறைக்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமனம் செய்யப்பட உள்ளதாக தகவல் என்பது வெளியாகி வருகிறது. தமிழக காவல்துறை தலைவராக உள்ள சங்கர் ஜிவால் வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஓய்வு பெற இருக்கிறார். சங்கர் ஜிவாலின் பதவிக்காலம் முடிவடைவதை அடுத்து 31ஆம் தேதி புதிய டிஜிபி பொறுப்பேற்க வேண்டும். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஒருவர் ஓய்வு பெறுவதற்கு முன்னர் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் டிஜிபியாக பதவியில் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் டிஜிபி நியமனம் செய்யப்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமின்றி டிஜிபி பதவிக்கு தகுதி வாய்ந்த மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளின் பட்டியலை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு மாநில அரசு அனுப்பி வைக்க வேண்டும். அதன்படி பட்டியல் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் தேர்வாவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது வரை அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் வெளியாகவில்லை. இருந்த போதிலும் கூட இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திப்பதற்காக வெங்கட்ராமன் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி வரக்கூடிய நிலைக்கு நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். எனவே அதற்கு முன்னதாக தான் தற்போது வெங்கட்ராமன் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்து தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்க இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.